ப்ரைஸ் லார்ட். எனக்கு கொடுத்துருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அவருக்கு இன்னொரு நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ். ஸோ பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ்ன்னா இப்போ ஒரு மீட்டிங்கில் நின்று பேசுகிறாரு பைபிளை பற்றி அப்படின்னா அந்த இடத்துல வல்லமையாக மக்கள்லாம் கேட்டு ரட்சிக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட போதனைகள் அப்படி இருக்குமா. அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா 1984 ஜூன் இங்கிலாண்டில் பிறக்கிறாரு. இங்கிலாண்டில் பிறக்கும்போது பைபிள் ஒரு வசனம் இருக்கும், தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மை முன்குறித்தாருன்னு சொல்லி. நான் இவரை பற்றி படிக்கும்போது பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது சர்ச்சில் போகும்போது பாஸ்டர் சொன்னாங்களாம், இந்த பையன் வாலிப வயசில் பிரசங்கிக்கும் போது வல்லமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்போ 5 வயசில் சொல்கிறாங்களாம். இவருக்கு 17 வயசு ஆகுது. 17 வயசு ஆகிட்டு இப்போ லண்டனில் பார்த்தீங்கன்னா நியூயார்க் பார்க் ஸ்ட்ரீட் சாப்பிள்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அது வந்து பெரிய சர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு 17 வயசில் போயிட்டு மெசேஜ் கொடுக்குறாரு. மெசேஜ் கொடுத்தப்போ அவரோட ஃபஸ்ட் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 வயசில், நம்மளாம் 17 வயசில் பைபிள் படிச்சிருப்போமா கூட தெரில, அவர் 17 வயசில் வந்து ஏசாயா 45:22 மெசேஜ் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இந்த மெசேஜ் தான் அவர் எடுக்கிறாரு. இந்த மெசேஜ் எப்போனா 17 வயசில் எடுக்கிறாரு. 17 வயசில் அவர் எடுத்துகிட்டு அவர் போகும்போது அவர் ரட்சிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15 வயசுலேயே ரட்சிக்கப்பட்டார். 1850 ஜான் 6 அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு ஃபஸ்ட் மெசேஜ் இது தான் அவர் கொடுக்குறாரு. அவர் இன்னொரு பேர் இருக்குது, பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ். இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஃபயர்னு சொல்லுவாங்க. ஃபயர் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் இப்போது பேசும்போதே இப்போ அந்நிய பாஷை அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாருனாலே ஜனங்க குதிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம் அவர் மீட்டிங்கில். ஸோ அவர் வல்லமையாக செயல்பட்டவர் லண்டனில், அதனால் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு, ஃபயர்னு சொல்லி இன்னொரு பேர் வந்துச்சு. அவர் இன்னொரு இப்போ ஃபஸ்ட் மெசேஜ் வந்து ஏசாயா 45:22. அவர் 2வது மெசேஜ் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்பவுமே யூத்துங்கிட்ட பேசுகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் ஒரு புக்கில் படித்தப்போ என்ன போட்டிருந்துச்சுன்னா, அந்த காலத்தில் சொல்கிறேன் 1980-50 யூத்துங்களுக்கு வந்து தெய்வ பக்தி இருக்குது, ஆனால் தெய்வ பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் எல்லாருக்கும் வந்து எப்படின்னா சர்ச் போகணும் அந்த எண்ணம் இருக்குது, ஆனால் பைபிளில் சொல்கிற கற்பனைகளை கீழ்ப்பணின்ற பயம் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அது சொல்லிவிட்டு அவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்வார்னா, பிலிப்பியரில் ஒரு வசனம் வரும், வாலிபன் நம்ம வாலிபத்தை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி நம்ம இருக்கணும்னு சொல்லி வசனம் இருக்கும். அவர் இது 2 வசனத்தை வந்து யூத் மீட்டிங்கில் பேசும்பொழுது அந்த யூத் மீட்டிங்கில் இருக்கவங்களாம் சொன்னாங்களாம், இப்போ என்ன நாங்கள் நல்லா தானே இருக்கோம், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லப்போ அவர் சொன்னாராம், இந்த யூத்து வந்து உன்னை தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன்குறித்த தேவனுக்கு நீ என்ன பண்ண போகிற, நீ இந்த உலகம் லண்டன் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டா உனக்கு என்ன லாபம்னு சொல்லி அவர் பிரசங்கிங்க ஆரம்பித்தப்போ அவருக்கு எதிராக பேசின யூத் எல்லாமே அந்த மீட்டிங்லேயே ரட்சிக்கப்பட்டாங்களாம். ஸோ அந்த மீட்டிங்கில் தான் அவருக்கு ஃபயர்னு சொல்லி பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பாஸ்டர்ஸ் காலேஜ் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. 1923 வந்து ஸ்பர்ஜன் காலேஜ்னு சொல்லி காலேஜ் ஆரம்பித்து அந்த காலேஜில் வந்து ஆண்டவரை பற்றி சொல்கிறாரு. சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மேரேஜ் ஆகுது. அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, ஒரு இடத்துல மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது. அது என்ன வாய்ஸ்னால், பிஹோல்ட் தி லேம்ப் ஆஃப் காட் விச் டேக்கன் அவே தி சின் ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ இந்த வாய்ஸ் அவருக்கு வந்து அழுது ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் அவருக்கு அந்த வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் கேட்டோன்னா அவரால் முடியவே இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஹோல்ட் த லேம்ப் ஆஃப் த லார்ட் விச் டேக்கன் அவே தி சின் ஆஃப் த வேர்ல்ட். அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, நம்மளுடைய பாவங்களுக்கு அந்த மனக்குமரல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்த கிட்டத்தட்ட அவர் மெசேஜ் பண்ணாருனாலே அவர் லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே அவர் பார்த்தீங்கன்னா அவர் மெசேஜ் பண்ணது லார்ஜஸ்ட் க்ரௌட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 23,654 பீப்புள் கிரைஸ்டல் பேலஸ்ன்னு சொல்லி இடத்துல அந்த 23,000 பேருக்கு முன்னாடி அவர் மெசேஜ் கொடுக்கும்போது அவருக்கு இந்த வார்த்தை கேட்டு அவர் அழுது அவர் மெசேஜ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. எல்லாருமே வந்து இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவர் ஃபைனல் உடம்பு முடியாத சுச்சுவேஷன் வருது. உடம்பு முடியாத சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 57 அட் த ஏஜ் ஆஃப் 57 அவர் இறந்து போகிறாரு. இறந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன் பார்த்துருப்போம், இப்போ சொசைட்டியில் பெரிய ஆள்னா போலீஸ் மிலிட்ரி கன் ஷூட் அதெல்லாம் நடக்கும்ல. அவர் இறந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எப்பேற்பட்ட அவரை வேண்டான்னு சொல்லி மறுதளித்த மக்கள் மத்தி லண்டனில் அவர் டெத்து எப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் அது இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர், 800 போலீஸ் எதுக்கு அந்த ஃபோனில் அவரோட இறக்க கூட்டு போகும்போது 800 போலீஸ் பாதுகாப்பு ப்ளஸ் அது பத்தாது அப்படின்னு
குதிரைப்படை சொல்லி நிறைய படைகள் கூட்டு வந்து அவர் சாவு போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் தூரத்துக்கு ஆளுங்க நிற்கிறாங்களாம். ஸோ அப்பேற்பட்ட வல்லமையாக அவர் செயல்பட்டார். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சு, நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த இந்த அவர் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது ஒன்றும் 30 ஏஜ் அவர் ஆஃப்டர் 30 ஸ்டார்ட் பண்ணலை, 17 ஸ்டார்ட் பண்ணுறாரு. 17 ஸ்டார்ட் பண்ணி ஆண்டவருக்காக இவ்வளோ வல்லமையாக செயல்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்குள்ளே ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை மண்டே தான் ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி போகிறோம். நம்ம ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியை தவிர வேறு என்ன பண்ணுறோம், நம்ம வாலிபத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஆண்டவர் கொடுத்த ஆத்மா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். அப்போ இவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவரும் வெல் செட்டில், இவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெல் செட்டில் ஃபேமிலி தான். அவர் நினச்சிருந்தா அப்படியே இருந்திருக்கலாம், வெல் செட்டில் ஃபேமிலி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வாலிபத்தை ஆண்டவருக்காக கொடுத்தாரு. அவர் இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், இந்த உயிர் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, என்னை தாயின் கருவில் தோன்ற முன்குறித்தார், இந்த உயிர் போகுது அப்படின்னா ஆண்டவருக்காக போகட்டும். அந்த அளவு வல்லமையாக செயல்பட்டார். இது எப்படி நான் வந்து கோர்வையாக எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா, இப்போ இவர் போன 3 வீக்ஸ் பிஃபோர் ஜோனா மெசேஜ் எடுக்கும்போது பைபிளில் 3 வாலிபர்கள் வல்லமையாக செயல்பட்டார் சொல்லி எடுத்திருப்பான். டேனியல்ஸ் இன்னும் 2 வாலிபர்கள் எடுத்திருப்பான். ஸோ அந்த வாலிபர்கள் இப்போ இவர் வாலிப பிரயாணம். இப்போ பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என் பேர் ஸ்டீஃபன்னா ஸ்தேவான்னு சொல்லி, அவனும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக வல்லமையாக செயல்பட்டு வைராக்கியமாக இருந்து கல்லடிப்பட்டு சாவான். ஸோ இப்போ ஆண்டவருக்காக வாலிபத்தில் இவ்வளோ வல்லமையாக இவ்வளோ மனிதர்கள் நம்ம முன்னாடி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்ற ஒரு கேள்விக்குறி எனக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அந்த கேள்விக்குறிக்கு ஆன்சர் வந்து நான் அப்போ எப்படின்னா பைபிள் நிறைய படிக்கும்பொழுது இந்த கேள்விக்குறி வந்ததுக்கப்புறம் பைபிள் ஓப்பன் படித்தப்போ ஒரு வசனம் வந்துச்சு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், நம்ம வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறவன் தானே ஒரு வசனம் வரும். ஸோ அந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னும் வல்லமையாக இன்னும் பைபிள் படிக்கணும் போல், இன்னும் நம்ம அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேவா, நம்ம யூத் நிறைய பேர் ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரிக்கு வரவங்களே வர மாட்டேன். இப்போது இங்கே இருக்காங்க எத்தனை பேர் ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி வருவாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான், பசங்க தான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியில் எவ்வளோ வல்லமையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ முடிஞ்சளவு நம்மளுக்கு நிறைய வாரத்தில் 5 நாள் வேலைக்கு போகிறோம், ஆனால் இந்த சண்டே ஒரு நாள் ஆண்டவருக்காக கிடைக்குது. காலைல ப்ரேயர் அட்டன் பண்ணுறோம், யூத் மீட்டிங் வரோன்னா ஈவினிங் ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி வர ட்ரை பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன்னா ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி வந்து என் லைஃப் மாறினதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். நான் ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரிக்கு முன்னாடி வாங்கின சம்பளம் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரிக்கு அப்புறம் ஆண்டவர் என் கையின் பேச ஆசீர்வச்சிருக்காரு தான். பைபிளில் இன்னொரு வசனமும் இருக்கும், அது இவர் சொன்னது தான், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னது தான். அவர் எதிர்த்து சொன்னப்போ எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, நாங்கள் எதுக்கு ஆண்டவரை தேடி போனோம் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொல்லியிருப்பார், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எதுவும் உனக்கு நிலையானது இல்லை, நீ இந்த பூமியை விட்டு போகும்போது எதையும் கொண்டு போக மாட்டேன், ஆனால் இந்த பூமிக்கு அப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, பரலோக வாழ்க்கை, அதுக்காக நீ என்ன சேர்த்து வைக்கிற, இந்த பூமியில் சேர்த்து வைக்கிற எல்லா ஆஸ்தியுமே நீ மண்ணுக்கு 6 அடிக்குள்ளே போகும்போது எல்லாமே போயிடும், ஆனால் இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நீ பரலோகத்தில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருப்பார். ஸோ இதிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் என்னென்னா, இந்த லைஃப் ஆண்டவர் கொடுத்தது, இதில் ஆண்டவருக்காக எதனா பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ.